திரு ராமசாமி ஐயப்பன், அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சி தலைமைக்கு இருக்கு. அண்ணாமலை கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சார் தமிழ்நாட்டில். அமித்ஷா ஒரு கூட்டணியை இப்போ அண்மையில் அறிவித்தார். ஆனால் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு திமுகவோடு ஒரு நேசக்கரம் நீட்டக்கூடிய போக்கை பார்க்க முடியுதா? அந்த கூட்டணியை தக்க வச்சிக்க முடியாத நிலை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். என்ன இதுவாக இருக்குன்னா, இப்போ தான் நம்ம மருத்துவர் ஐயாவோட பேட்டியை பார்த்தோம். ஸோ தெளிவாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு மாறான ஒப்பீனியன் தான் தலைவரே வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குற சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அதனால் ஒட்டுமொத்த கூட்டணியிலையும் அதே ஒரு பொசிஷன் தான். அந்தந்த கட்சிகள் எல்லாருமே தேர்தல் காலம் நெருங்கும் போது அவர்களோட நிர்ணயம் செய்வார்கள். அண்ணன் சூர்யா அவர்கள் சொல்லும் போதே என்னென்னா மறுபடியும் அந்த கூட்டணி உடையாது, கூட்டணி ஒன்றாவே இருக்கும் அப்படின்வாங்க. அதற்கான மதிப்பை அவர்கள் எவ்வாறு அந்த கூட்டணிக்கு தருகிறார்கள், திமுக மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சி தலைவர்களும். ஸோ அதற்கான மாறுவதற்கான தேவைகள் அவர்களுக்கும் இருக்கலாம். இப்போ தொல் திருமாவளவன் அவர்களை தனியாக ஒரு சமூக தலைவராகவும் ஒரு சிறிய கட்சியாகவும் மற்றும் பார்வை எப்பவுமே இருக்குமானால் அந்த கட்சியில் இருக்கவர்களும் அதே பார்வையோட அந்த தலைவரை பார்க்குறாங்கன்னா அந்த கட்சியோட பார்வை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அவர்கள் இல்லை, நாங்கள் தமிழகத்தில் நாங்கள் ஒரு தனி கட்சியாக வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அவங்க என்ன மாதிரி டிரான்சிஷன் ஆவாங்க அப்படின்றது நமக்கு தேர்தல் கிட்ட வரும்போதே தெரியும். அப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்லையும் ஐடியாலஜிக்கலாக இல்லைனா கூட, இன்றைக்கும் அவங்க ஐடியாலஜிக்கலாக ஒரு யூனிஃபைட் பார்ட்டி கிடையாது, யூனிஃபைட் அலையன்ஸ் கிடையாது. ஆனால் சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு அதனால பிரச்சனை வரலாம். இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு அலையன்ஸுமே இன்றைக்கி ஃபார்மடபுளாக இதுதான் அலையன்ஸ் அப்படின்றது தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்டன் கிடையாது. அது ஒரு பார்ட். பிரச்சனை வருவதற்கான அறிகுறி ஏதாவது தென்படுதா? இன்னொரு கேள்வி, கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, இதே மாதிரி திருமாவளவன் தாவேக்காவோட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து வந்தப்ப அந்த சர்ச்சை கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த மேடையை பகிர்ந்துக்கிறத தவிர்த்தார். ஆனால் இன்னைக்கு பாஜக உடனான கூட்டணியை முறித்து கொண்டு திமுகவுடைய தலைவரை நேரில் சந்திச்சு எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான போது நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கமா வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதையும் இதையும் எப்படி நீங்கள் ஒன்றா முடிச்சு போடுறீங்க? அண்ணன் பொன் வில்சன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிரி அப்படின்னு ஒரு 4 கட்சிகள் இருக்காங்க, கொள்கை சார்ந்து அவர்கள் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது அப்படின்னு. இன்றைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் அஇஅதிமுகவில் அவர் ஒரு மெம்பர், அஇஅதிமுகவில் அவருக்கு பங்கு இருக்குது, அதோட எலெக்ஷன் இதுலேயும் அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்ற போது அந்த ஸ்டாண்ட் அவர் மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லையான்ற கான்ட்ரடிக்ஷன். அப்போ என்றைக்குமே எனக்கும் அஇஅதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஃபாலோ பண்ணலை, அவங்களோட 25 வருட காலம் சீடனாக இருந்திருக்கிறேன் அப்படின்ற இதை மொத்தமாக அவர் மறந்து விட்டாருன்னா அவர் திமுகவோட சேரலாம். ஸோ இது ஒரு லாஜிக்கல் இன்கான்க்ரூவன்ஸ். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே எனக்கு அது வியப்பாக தான் இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிக்கு ஒரு நிரந்தரமான முடிவு அப்படின்னு இருக்க முடியுமா? கடந்த காலில் பொன் வில்சன் சொன்ன மாதிரி திமுக பாஜகவோட கூட்டணி, ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர முடியுமா அப்படின்னு தான். தண்ணியும் எண்ணெயும் சேர முடியுமானா ஆமாம், அது ஒரு கொலாய்டல் கண்டிஷனில் சேர முடியும். ஒரு ஹை ப்ரெஷர் ஆகணும், ஹை டெம்பரேச்சர் வரணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இன்னைக்கு அவர் மேலே அந்த ப்ரெஷர் அந்த டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது அவர் சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் அதிமுக அவர் ஒரு உறுப்பினர், அதிமுகவை சார்ந்தவர் அப்படின்ற போராட்டம் அவர் கைவிட்ட போறாரு இல்லங்க. லாஜிக்கலா என்னன்னு சொல்ல அந்த கிளைமர் விட்டு கொடுத்தா சொல்லல, பாஜகவுடனான கூட்டணியை அதிமுகவோட இதை விட்டு கொடுக்க முடியாது, ஆனா திமுக சேர்ந்துட முடியும்னா அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே நம்ம மேக் அவுட் பண்ண முடியாது. நான் இந்த ரூம்குள்ளேயும் இருப்பேன் வெளியிலயும் இருப்பேன் அப்படின்றது ஒரு இல்லாஜிக்கலான சிச்சுவேஷன். அவருடைய இது பாஜகவுடையும் அவர் சேரல, திமுகவுடையும் சேருவாரா இல்லையான்றது கேள்விக்குறிதான். பாஜக கூட்டணி சொல்லுங்க, நான் இந்த ரூம்குள்ளேயும் இருக்க முடியாது வெளியும் இருக்க முடியுமா? 2 இடத்துலயும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவர் நான் அதிமுகவோட அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட இருக்க முடியுமா முடியாதா? இல்லைங்க, இல்லாஜிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு அது டைம் வேஸ்டா தெரியுது, அவ்வளவுதான். ஒரு இல்லாஜிக்கல் விஷயம், அது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படின்னா அவர் நான் அதிமுகவே கிடையாது, நான் ஜெயலலிதா அம்மையாரோட சீட்டனும் கிடையாது, அவரோட ஃபாலோவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடலாம். சரி, ஓகே. ஸோ அது இல்லாஜிக்கல். அதனால அது பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசோட ஸ்கீம்ஸ், தமிழக அரசோட ப்ராஜெக்ட்லாம் நீங்க ஸ்டாலினோட சிம்பிள் போட்டு டிஎம்கேவோட சிம்பிள் போட்டு நீங்க லேபிள் ஓட்ட முடியாது சொல்லியிருக்காங்க. அது ரெலவெண்டான இது. ஸோ திமுக ஏற்கனவே இருக்க பழைய இதெல்லாம் கூட ரீமாடல் பண்ணி இன்னொரு தலைப்பு நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம். அதுக்கு இன்னும் டீடைலான கிளாரிஃபிகேஷன் வரல இல்லங்க, கிளாரிஃபிகேஷன் இல்லங்க. இன்னைக்கு இன்டர்ம் ஆர்டர் இருக்கு, இந்த மாதிரி லேபிள் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தீர்ப்பு தவறு இல்ல. இல்ல என்ன தலைப்பு எடுக்கணும் ராமசாமி முடிவு பண்ண முடியாது. கிளாரிஃபிகேஷன்
கேட்டிருக்காரு வில்சனே ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காரு. நாங்க இடையீட்டு மனு தாக்கல் பண்ணிருக்கோம். நான் இல்லாஜிக்கலான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கோம். இல்ல நீங்க எந்த கேஸ் எடுக்க நான் முடிவு பண்ண முடியுமா? நான் அதை முடிவு பண்ணுங்கனே சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு இல்லாஜிக்கலான விஷயம் அப்படின்றதே நம்ம டிஸ்கஸ் இல்ல பேச சிரமமா இருக்குன்னா ஓகே சரி. இல்ல அதான் சோ அதிமுக இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி எந்த டாபிக் நான் பேசணும் நீங்க சொல்ல வேண்டாம். பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்தார்கள் 2024. இன்னைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்களோட மற்ற கட்சிகள் வந்து ஒன்று சேருவதாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து மருத்துவர் ஐயாவை கேட்கும் போதே நீங்க வந்து என்டிஏ விட்டு வந்துட்டீங்க, அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பேட்டி நேரல பார்த்திருக்கோம், மக்கள் பார்த்திருப்பாங்க. ஒரு பிரம்மாண்டமான கூட்டணிக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். செந்தில் 2-3 கேள்வி. ஒன்று, நண்பர் பொன் வில்சனும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எது யார் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்காத விஷயத்தை, அமித்ஷா அக்செப்ட் பண்ணிக்காத விஷயத்தை, நண்பர் நம்முடைய வழக்கறிஞர் ராமசாமி ஐயப்பன் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக காரர் எப்படிங்க திமுகவில் சேர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் தானே? அதையாவது சொல்லுங்கள். அது கிடையாதுங்கிறீங்க. இல்ல அவர் கிளைம் பண்ணலையா? இல்ல அவர் சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சார் ஒரு இல்ல 2 பேர் நேரத்துல நான் குறிக்கல. அவர் கருத்து முழுமையா நீங்க சொல்ல இல்ல அடுத்த சுற்றுக்கு வரேன். இல்ல அடுத்த சுற்றுக்கு வரேன். இல்ல அடுத்த சுற்றுக்கு வரேன். அது முடிவு பண்ணி சார் ஓகே நான் முடிச்சறேன். அது எப்படி முடிவு பண்ணி அவருடைய கருத்து சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. நான் அனுமதி தரேன். அடுத்த சுற்றுக்கு வரேன். ஒண்ணா சேர்ந்துருச்சு நினைக்கிறேன். இல்ல பதட்டப்படாதீங்க வில்சன். பதட்டப்படாதீங்க. இல்ல இல்ல அவர் கருத்து சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க கருத்து சொல்லும்போது நான் அனுமதிக்கல. அவருடைய கருத்து சொல்லலாம். அடுத்த சுற்றுக்கு இல்ல இல்ல என்னோட கருத்து ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கருத்து வெளிப்படுத்தவே இல்ல. சரி நீங்க அந்த கருத்து வெளிப்படுத்தல. நீங்க குறிப்பிட்டீங்க. சரி செந்தில் அமைதியா இருக்காரு. செந்தில் மன்னிக்கணும். நீங்க பேசும்போது என்னோட கருத்து மன்னிக்கணும். இல்ல இல்ல நீங்க ஒன்னு சொல்றீங்க தப்பா சொல்ல முடியாது. தவறா சொல்லும்போது அவர் நேரத்தை எடுத்துக்காதீங்க. செந்தில் இல்ல அவர் உன்ன கருத்தை முழுமைப்படுத்தல. கருத்துல தவறு என்று சொல்வதற்கு உங்கள் இருவருக்கும் உரிமை இருக்கிறது. அதுதான் விவாதமே. உங்க கருத்துல மாறுபடுவதற்கு என்னுடைய உரிமை, என் கருத்தில் மாறுபடுவதற்கு உங்கள் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை உங்கள் நேரத்தில் சொன்னீர்கள்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அடுத்த சுற்று தருவாங்க இல்லையா? அடுத்த சுற்று நான் ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்துறேன். அருமை சகோதரர் பொன் வில்சன் ஒரு வார்த்தையை சொன்னார். அதிமுக காரர் எப்படிங்க திமுக சேர முடியாது? அதுதான் திருப்பி அவங்க வச்ச வாதம். நீங்க அதனால கேட்கிறேன், அப்ப நீங்க அவரை இன்னும் அதிமுகவாகத்தான் நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கறதா என்னுடைய வாதம். நீங்க அப்படி பாக்குறீங்க, அவர் பாக்குறது இருக்கட்டும், அவர் பாக்குறாருங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க என்ன, நான் இவங்க 2 பேரும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? எடப்பாடி அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இவர் அமித்ஷா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ரைட்டா? இது யாருமே இவர் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து வெளியில போயிருங்கம்பீங்க, அவர் கூட்டணியில் இடம் இல்லையம்பீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் அதிமுக காரர். நீங்க போய் ஸ்டாலினை பார்த்து துரோகம்னா நான் என்ன சொல்றேன்? அமித்ஷாவே உட்கட்சி பிரச்சனை தலையிட விரும்பல. சரி சார், அப்புறம் லெட்டர் எழுதினார்ல, மோடி வந்து பார்த்துக்கலாமே. நீங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஏன் ஓபிஎஸ் பார்க்கல? அந்த கேள்வி வருது இல்ல? அதைத்தானே அவர் சொல்றாரு, எனக்கு சுயமரியாதை இருக்குங்கிறாரு. அந்த கேள்வி அங்கதானே வருது. அப்ப 2 கேள்வி நான் இப்படி சொல்றேன். நண்பர் பெருமாள்மணி அடிக்கடி சொல்லுவார், அது ஒரு குறியீடும் வரல விவாதங்கள்ல. அந்த மாதிரி ஒரு குறியீடா இன்னைக்கு பொண்ணை பாருங்க. அவர் கருப்பு உள்ள சோப்பு வெட்டி கட்டிட்டு போல, கரைவெட்டி இல்லாம தான் போனார். இவர் கேட்டார்ல ஒரு கேள்வி, அவர் தன்னை அதிமுக இல்லைங்கிற இடத்துக்கு வர்றாரான்னு. சார் நீங்க அவர் கிளைம் பண்றாரு சார், நீங்க தான் யாரும் அக்செப்ட் பண்ண தயாரா இல்லையே. இல்ல கரவேட்டி கட்டுறதுக்கும் கட்சி கொடியை பயன்படுத்துறதுக்கும் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இருக்கட்டும் சார், அவர் தொடர்ச்சியா போராடினாரு. என்ன சொன்னாரு? இல்ல 2 கட்சி கொடி என்பது நீங்க வந்து அவங்க வடிவமைக்கப்பட்ட கொடி. கருப்பு வெள்ளை சிவப்பு அப்படி கிடையாது. கருப்பு வெள்ளை சிவப்புல ஏகப்பட்ட கொடி இருக்குது. கருப்பு வெள்ளை சிகப்புங்கிற கரவேட்டியை பயன்படுத்துறதுங்கிறது எந்த நீதிமன்றத்தினுடைய தடையும் கிடையாது. கட்சி கொடி என்பது அதுல குறிப்பிட்ட அண்ணாவினுடைய சின்னத்தோடு பயன்படுத்துவது, கட்சி பேரை பயன்படுத்துறது. அதை விட்டுருங்க. இன்னமும் அவருடைய லெட்டர் ஹெட்ல என்ன கலர் இருக்கு, என்ன வண்ணம் இருக்குன்னு பாருங்க, அதை விடுங்க. இன்னொன்று இப்போ என்னன்னா,